காசாவுல அமைதி என்னைக்கு திரும்பும் அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் அது இன்னைக்காக இருக்குமா? காசாவுல அழுகுரல்களும் வெடிகுண்டு சத்தமும் நின்னு பறவைகளுடைய சத்தம் கேட்குமா? குழந்தைகள் தட்டை ஏந்திக்கிட்டு உணவுக்காக அலையறதை நிறுத்திட்டு பட்டாம்பூச்சி பிடிக்க அவங்க ஓடுவாங்களா? பயந்து பயந்து தூங்குன காலம் எல்லாம் போய் இனி சத்தமே இல்லாம நிம்மதியாக தூங்குற காலம் வந்துருச்சா? இப்படின்னு பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கு. காசாவுல அமைதி திரும்புறதுக்கான அந்த நாள் கிட்டத்தட்ட நம்ம வந்துருச்சுன்னு சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வைத்த அமைதிக்கான 20 அம்ச திட்டத்தை ஹமாஸ் ஏற்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுல சில கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. இதன் மூலமாக காசாவில் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கிற அந்த போர் முடிவுக்கு வருதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. அக்டோபர் மாசம் வந்துருச்சு. இதோட காசா மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிய போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காசாவில் அமைதி திரும்புறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் போர் நிறுத்தத்துக்கு வித்திடுற வகையில ஒரு 20 அம்ச பீஸ் பிளானை அறிவிச்சிருந்தாரு. அதாவது அமைதிக்கான ஒரு திட்டம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதை இஸ்ரேலும் ஹமாஸும் ஏத்துக்கிட்டாங்கன்னா உடனடியாக காசாவில் அமைதி திரும்பும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நாங்க அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. ஆனா ஹமாஸ் தரப்புல அதை ஏத்துக்காம இருந்தாங்க. அவங்களுக்கு சில சிக்கல்களும் இருந்துச்சு. அந்த சிக்கல்கள் என்ன, ட்ரம்ப் அறிவிச்ச அந்த 20 அம்ச திட்டம் என்ன அப்படிங்கிறத பத்தி டிகோட் நிகழ்ச்சியில நேத்து ஒரு வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த 20 அம்ச கோரிக்கைகள் என்ன, அது யாருக்கு சாதகமாக இருக்கு, அதை ஹமாஸ் ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சண்டே, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் ஹமாஸுக்கு காலக்கெடு கொடுத்திருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அதுக்குள்ள அவங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்ல அப்படின்னா இஸ்ரேல் முழு வீச்சுல ஹமாஸ் மேல தாக்குதல் நடத்துவாங்க, அமெரிக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எச்சரிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு ஹமாஸ் நாங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுல சில கண்டிஷன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்தே சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹமாஸ் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொன்னாங்கல்ல, அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியால தான் அவர் இதை அறிவிக்கிறாரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, ஒரு வழியாக ஹமாஸ் அமைதிக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. உடனடியாக இஸ்ரேல் காசா மேல நடத்திட்டு இருக்கிற தாக்குதலை நிறுத்தணும். நம்ம இப்ப அந்த பணைய கைதிகளை மீட்டு வர அந்த செயல்பாடுகள்ல ஈடுபடணும். காசால மட்டும் கிடையாது, மிடில் ஈஸ்ட் முழுக்கவுமே அமைதி திரும்புறதுக்கான சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரூத் சோஷியல் மீடியால போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒரு வீடியோ மெசேஜையும் அவர் பதிவிட்டு இருந்தாரு. குறிப்பாக ஹமாஸ் பிடியில் இருக்கிற பணைய கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர்களை அட்ரஸ் பண்ற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. அதுல உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வீடு திரும்புறதுக்கான காலம் வந்துருச்சு, உங்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி கிடைக்கும், காத்திருங்கள், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்து மெசேஜா அவர் சொல்லியிருந்தாரு. சரி, இப்போ ஹமாஸ் போட்ட கண்டிஷன்ஸுக்கு வருவோம். மொத்தம் 20 அம்சங்கள் இருந்துச்சு. அதுல ஹமாஸ் எந்தெந்த அம்சங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீதி அவங்க எதையெல்லாம் ஏத்துக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்க ஏத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணைய கைதிகள் விடுவிப்பு, அதுக்கு பதிலாக இஸ்ரேல் தரப்புல இருந்து பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கிறாங்க, அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காசாவுக்குள்ள உடனடியாக மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை அனுப்புறது, அதையும் நாங்க வரவேற்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்காது அப்படிங்கிற அந்த வாக்குறுதியும், காசா மக்களை வெளியேற்ற மாட்டோம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியையும் ஹமாஸ் ஏத்துக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயத்த பாதி அளவுல ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, காசாவினுடைய அதிகாரம், நிர்வாக அதிகாரம் இனி ஹமாஸ் கையில இருக்காது. அதை பாலஸ்தீனத்தில் இருக்கிற சர்வதேச நாடுகளை சேர்ந்த டெக்னோகிராட்ஸ், அதாவது ஒரு ஃபீல்டுல ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சுதான் நாங்க காசாவை நிர்வகிப்போம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அந்த 20 அம்சங்கள்ல சொல்லியிருந்தாரு. அதை நாங்க ஓரளவு ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி ஏத்துக்கணும்னா பாலஸ்தீன அளவுல அதுக்கு ஒப்புதல் கிடைக்கணும். நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. பாலஸ்தீன மக்களும், பாலஸ்தீனம்னா காசா மக்களும் தான், அவங்களும் இதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க அதுக்கு உடன்படுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, சில அம்சங்கள் மேல ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது, இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, சில அம்சங்களை ஹமாஸ் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க ஏற்றுக்கொள்ளாத அந்த அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு வாரியத்தை உருவாக்கி காசாவில் மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கான அந்த பணிகளை எல்லாம் அவங்க மேற்பார்வை பண்ணுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த 20 அம்சங்கள்ல அந்த போர்ட் ஆஃப் பீஸினுடைய தலைவராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பாரு. பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேரும் அதுல இடம்பெறுவாரு அப்படிங்கிறதெல்லாம் அதுல இருந்துச்சு.
ஹமாஸுக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத நேத்து நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா, காசா அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களினுடைய ஒரு பகுதி, அதுல அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு, அதனுடைய ஆட்சி செய்யற உரிமையும் பாலஸ்தீன மக்களுக்கு தான் இருக்கு. அதனால பாலஸ்தீனியர்கள் அல்லாத ஒரு குழு எங்களை நிர்வகிக்கவோ இல்ல மீட்டுருவாக்கம் செய்யறதையோ நாங்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம நேத்து வீடியோலயே பதிவு பண்ணியிருந்தோம். அதை உறுதிப்படுத்துற வகையில தான் ஹமாஸ் இன்னைக்கு அந்த கோரிக்கையை ஏற்காம அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த 20 அம்சங்கள்ல முக்கியமா சொல்லப்பட்டது என்னன்னா, ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போடணும், ஹமாஸ் அரசியல்ல ஈடுபடக்கூடாது, அதாவது ஹமாஸுக்கு இனிமேல் எந்த ரோலுமே பாலஸ்தீனத்துல கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் ஹமாஸால அதை முழுமையாக ஏற்க முடியவில்லை. அரசியல் பிரிவு அதை என்னன்னு கன்சிடர் பண்ணலாம்னு நினைச்சா கூட ஹமாஸினுடைய ராணுவ பிரிவு அதை ஏற்கிறதாக இல்லை அப்படிங்கிற தகவல் எல்லாம் நேற்று நம்ம வீடியோலயே பதிவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அதையும் உறுதிப்படுத்துற வகையில தான் ஹமாஸ் அந்த விஷயங்களை நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை சொல்றதோட மட்டும் இல்லாம, ஹமாஸுக்கு பாலஸ்தீனத்துக்கான ஒரு அரசாங்கம்னு ஒன்று உருவாக்குறீங்க இல்லையா, ஒரு நிர்வாகம்னு உருவாக்குறீங்க இல்லையா, அதுல என்ன ரோல் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அதாவது ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களால போக முடியாது, நாங்களும் பாலஸ்தீனத்தினுடைய நிர்வாகத்துல பங்கேற்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கு. ஆனா ஹமாஸினுடைய இந்த கோரிக்கைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போ இல்ல இன்னொரு பக்கம் இஸ்ரேலோ ஏத்துப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த 20 அம்சங்களை அவங்க வெளியிடும் போதே இந்த 20 அம்சங்களையும் இரண்டு தரப்பும் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அமைதி திரும்பும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அப்படி ஹமாஸ் அதை முழுமையாக ஏற்கலனா அது கம்ப்ளீட்டாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக போய் முடிகிற மாதிரி தான் அந்த 20 அம்சங்களும் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இப்போ நாங்கள் டிஸ்கஷனுக்கு வரோம்னு ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. அதனால அமெரிக்கா தரப்புலையோ இல்லை அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துட்டு இருக்கிற கத்தார், சவுதி போன்ற நாடுகள் தரப்புலையோ இது குறித்து ஏதாவது விவாதம் நடத்தப்படுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே முழுமையான அமைதி திரும்புமா அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். சரி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் உடனடியாக தாக்குதலை நிறுத்தணும்னு சொன்னாரே, இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறுத்தலை. தாக்குதல் இன்னும் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இத்தனை நாட்கள் அளவுக்கு இல்லாம இப்போ அதனுடைய வீரியம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அங்கிருந்து வர தகவல் எல்லாம் சொல்லுது. அந்த வெடிகுண்டு சத்தங்களே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் முழுமையாக தாக்குதல் நிறுத்தப்படவில்லை. இதுக்கிடையில இஸ்ரேலினுடைய ராணுவ தரப்புல இருந்து ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போடப்பட்டிருக்கு. காசாவினுடைய வடக்கு பகுதி இன்னும் ஒரு காம்பேட் ஜோன், அதாவது தாக்குதல் நடத்துற மோதல் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பகுதியாக தான் இருக்கு. அதனால மக்கள் எல்லாரும் தெற்கு நோக்கி போங்க, திரும்பவும் வடக்கு நோக்கி வராயிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட்ல போட்டிருக்காங்க. ஸோ இதனால அந்த இடத்துல தாக்குதல் இன்னைக்கு முடியுமா, உடனடியாக இஸ்ரேல் அந்த இடத்துல தாக்குதல் நிறுத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே நிறுத்தினாலும் ஹமாஸ் வச்சிருக்கிற அந்த கோரிக்கைகள் முழுமையாக அமெரிக்காவில் ஏற்கப்படுதா, அப்படி அமெரிக்காவில் ஏற்காத பட்சத்துல ஹமாஸ் அதை பொறுத்துக்கிட்டு இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் முழுமையான அமைதி திரும்புதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். எது எப்படியோ முழுமையான அமைதி திரும்பணும், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மீண்டும் சுதந்திர காற்றை, ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். குழந்தைகள், பெண்கள்னு 66,000 பேர் இதுவரைக்கும் இறந்தது போதும். இனிமேலும் இந்த கோரக்காட்சிகளை உலகம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. எப்பாடுபட்டாவது இந்த மோதல் நிக்கணும் அப்படிங்கிறது தான் உலக மக்களினுடைய எண்ணமாக இருக்கு. கடைசியாக இப்போ இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான காரணம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வழக்கம் போல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் இதை நிறுத்தினேன், எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் டீல் பண்ணுவார். ஆனா உண்மை, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால மட்டும் இந்த போர் நிக்கல. அதுக்கு அடிப்படை காரணமாக இருந்த நாடுகள் யார் யாரு அப்படின்னு கேட்டா, தொடக்கத்திலிருந்தே கத்தார், அப்புறம் சவுதி, பிரான்ஸ், இந்த 3 முக்கியமான நாடுகள், எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, கத்தார் தொடக்கத்திலிருந்தே ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டாக இருக்காங்க. அவங்க ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக நிலை ஏற்றதுக்கான ஒரு மீடியேட்டராக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில கத்தார் ஒரு முக்கியமான நாடு. அடுத்து பார்த்தோம்னா பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா, இவங்க 2 பேரும் தான் ஐநா சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க, தி நியூயார்க் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தீர்மானத்துல தான் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும், இஸ்ரேல் தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த தீர்மானங்களை எல்லாம் கொண்டு வராங்க. அது பெரும்பான்மை வாக்குகளோட நிறைவேற்றவும் படுது. அதன் பிறகுதான் பிரான்ஸ், பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், இன்னும் பல்வேறு நாடுகள் ஐநாவினுடைய பொதுச்சபையில வச்சு பாலஸ்தீனத்துக்கான அரசாங்கத்தை அங்கீகரிக்கிறதாக அறிவிக்கிறாங்க.
இந்த இரண்டு விஷயமுமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. ஏன்னா அவ்வளவு நாட்கள் அமெரிக்காவினுடைய நண்பர்களாகவும் இஸ்ரேலினுடைய நண்பர்களாகவும் இருந்த மேற்குலக நாடுகளை இப்போ பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் அவ்வளவு தூரம் காசாவில் அட்டூழியம் பண்றாங்க, அதை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க இந்த முடிவை எடுக்கிறாங்க. அரபு நாடுகளும் அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முதலீடு இங்கிருந்து வாங்கிட்டு போயிருக்காரு. கத்தார் நாங்க உங்களுக்கு சொகுசான விமானத்தையும் பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்குறாரு. வல்லரசு நாட்டினுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அந்த விமானத்தை பார்த்து அவ்வளவு தூரம் பிரமிப்பு ஏற்படுது. அப்போ அப்படிப்பட்ட நாடுகளோட இருக்கிற அந்த நட்பையும் அவங்க கிட்ட இருந்து வர அந்த பொருளாதார நன்மைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் தவிர்க்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்னால அந்த அரபு நாடுகளும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கவே ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே அரபு நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளோட சேர்ந்து பேசுறாரு. அந்த நாட்டினுடைய தலைவர்களோட டிஸ்கஸ் பண்றாரு. அதன் பிறகுதான் இப்படி ஒரு 20 அம்ச பீஸ் பிளானை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வராரு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், அதே மாதிரி காசாவில் இருக்கிற இந்த போரையும் நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக இதுக்கு கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி பல்வேறு நாடுகளினுடைய உழைப்பும் அவங்களுடைய அழுத்தமும் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ இஸ்ரேல் தரப்புல தாக்குதல் இன்னும் முழுமையாக நிறுத்தப்படலை அப்படின்னாலும் அவங்க பணைய கைதிகளை தங்களுடைய மண்ணுக்கு கூட்டு வர்றதுக்கான அந்த பிளான்ல ஈடுபடுறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஹமாஸ் எப்படி அந்த பணைய கைதிகளை விடுவிக்க போறாங்க, இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க போறாங்க, அதன் பிறகு அமைதி எப்படி தொடர போகுது, பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்க போகுது, காசாவினுடைய நிர்வாகம் யார் கைக்கு போக போகுது, இது எல்லாம் அடுத்த சில மாதங்களாக நடக்க போகிற விஷயங்கள். இதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண், அருண் விஜய், சத்யராஜ் என திறமையான நட்சத்திரங்களின் கூட்டணியில் வெளியான இட்லி கடை திரைப்படம் ரசிகர்களின் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்று திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.